Welcome to maths class. So today's class பார்த்தோம் அப்படின்னா exercise 8.4ல 7th sum. What is the 7th one? From a well shuffled pack of 52 cards, a card is drawn at a random. 52 cards இருக்கு, அதில் ஒரு கார்டு எடுக்கிறோம். Find the probability of it being either a red king or a black queen. ஓகேவா? ஸோ ரெட் கிங் கேட்குறாங்க, ஆர் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் குயின். ஸோ மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னது அப்படின்னா, ஆறு அப்படின்னு வந்தாவே we have to use the addition theorem of probability. ஸோ what is the formula அப்படின்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா எழுதினாவே நமக்கு ஒரு மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ ஈவெண்ட் பி ஈவெண்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஆருக்கு முன்னாடி உள்ளது ஏ ஈவெண்ட், ஆருக்கு பின்னாடி உள்ளது பி ஈவெண்ட். ஸோ சம போடலாமா? லெட் அஸ் மூவ். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா எக்ஸசைஸில் 8.4ல் 7th சம். இது வந்து கார்ட்ஸ் இல்லையா? கார்ட்ஸ் சம் அப்படின்னாவே என்ஆஃப்எஸ் என்ன போட்டோன்னா 52 இல்லையா? ஸோ நம்ம ரஃப் ஒர்க்கில் எழுதுகிறோம். என்ன மிஸ் ரஃப் ஒர்க்கில் எழுதுறீங்க அப்படின்னா, கொஷின் வந்து ஆர் வச்சு இங்கே வந்து என்ன இருக்குது, ரெட் கிங்குன்னு இருந்துச்சு, இங்கே பிளாக் குயின்னு இருந்துச்சு, பிளாக் குயின். ஸோ அப்போ இது பேர் ஏ, இது பேர் பி இல்லையா? ஸோ அப்போ மிஸ் எழுதுகிறேன், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் getting ரெட் கிங். ஓகேவா? ஸோ அப்போ ரெட் கிங் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த கார்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துடலாம். ஸோ கார்ட்ஸ் சம் அப்படின்னாவே நமக்கு இந்த பாக்ஸ் ஞாபகம் வந்துடணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கார்ட்ஸில் டீமோடைய நேம் என்ன, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டுன்னு போட்டு எக்ஸ்ட்ரா டி போட்டுக்கோ. இதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் ஹச்டி மட்டும்தான் ரெட்டு. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறது ரெண்டுமே என்னது, பிளாக். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெட்டு கிங். அப்போ ரெட்டுனா இது ஹச்சு டியும், ஹச்சுனா என்னது ஹார்ட்டு, டினா டைமண்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே கிங் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே ஒரு கிங் இருக்கார், இங்கே ஒரு கிங் இருக்கார். ஓகேவா? ஸோ அப்போ 2 கிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று பி ஈவெண்ட்னா என்ன கேட்டிருந்தாங்க, பிளாக் குயின். ஸோ பிளாக் குயின் அப்படின்னா ஆப்வியஸ்லி கிளவரில் ஒரு குயின் இருக்காங்க, அண்டு ஸ்பேடு பிளாக் கலர்லேயும் ஒரு குயின் இருக்காங்க, ரெண்டுமே குயின் இருக்காங்க. ஸோ அப்படியே சம்ம போய் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. ஸோ ரெட் கிங் இப்போ தான் பார்த்தோம். ஸோ எத்தனை இருந்துச்சு, ரெட் கிங்கு 2 இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ வாட் இஸ் த பி ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ 2/52. நெக்ஸ்ட் let B be the event of getting black queen. ஸோ அப்போ என் ஆஃப் பி எத்தனை இருக்கும், பிளாக் குயினும் 2 தான் இருக்கும். ஸோ அப்போ பி ஆஃப் பி என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ அப்போ 2/52. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்லிடுறேன், இந்த ப்ராபபிலிட்டியே 0ன்னு போட்டுறேன். ஏ மிஸ் அப்படின்னா ஒரே கார்டில் குயினும் கிங்கும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. குயினுக்கு ஒரு கார்டு இருக்கும், பிளாக்குக்குன்னு கிங்குக்குன்னு ஒரு கார்டு இருக்கும். 2 நேமுமே வச்சு ஒரு கார்டு இருக்கவே இருக்காது. ஸோ ப்ராபபிலிட்டி 0. ஸோ மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர் வந்தனார சிங்கிள் ஆர் தான் வந்திருக்கு. So P of A union B. What is the formula? P of A plus B of B minus P of A intersection B. This one answer 2/52 and this also 2/52. This one 0. So finally you get 4/52. So இதை கட் பண்ண முடியும். 1 4s are 4, 13 4s are 52. That's all. The sum is over. Next,
A bag contains cards numbered 3, 5, 7, 9 etc. 35, 37. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு S ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அவங்க சொன்னாங்க இல்லையா 3, 5, 7, 9 இந்த மட்டும் எழுதுகிறேன். ஸோ இந்த நம்பர் எல்லாமே ஆட் நம்பர் அப்படின்னா ஸோ இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் எது 11 இல்லையா. ஸோ அப்போ 11, 13, 15, 17 இது மாட்டோம் எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் நம்பர் 37ன்னு. ஸோ அப்போ நானும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மட்டும் ஆட் நம்பரை ஸோ வரிசையாக 1 விட்டு 1 37 வரைக்கும் எழுதி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ புக்கில் பார்க்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா a card is drawn from the box. Find the probability that the drawn card have either multiple of 7 or வந்துருச்சா. ஸோ அப்போ ஆருக்கு முன்னாடி உள்ளது A ஈவெண்ட் ஓகேவா அண்ட் ஆருக்கு பின்னாடி உள்ளது B ஈவெண்ட். ஸோ ஆருக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட். ஸோ ஆருக்கு அப்போ A ஈவெண்ட்டுங்கிறது மல்டிபிள் ஆஃப் 7, B ஈவெண்ட்டுங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகேவா. ஸோ லெட் அஸ் மூவ் டு த சம். ஸோ மிஸ்ஸு ரஃப் ஒர்க் எழுதிக்கிறேன். ரஃப் ஒர்க் என்னது அப்படின்னா அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க ஆர் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து மல்டிபிள் ஆஃப் 7ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. மல்டிபிள் ஆஃப் 7 ஆர் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ எஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு. இதை நான் கவுண்ட் பண்ணுறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ அப்போ n of s வந்து 18. Let A be the event of getting என்னது multiple of 7. Getting multiple of 7. ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னா என்னென்ன வரும் இதில் 7 டேபிளில் வர நம்பராக எடுக்கணும். எதெல்லாம் 1 7 7, 2 7 14 இல்லை, 3 7 21, 4 7 28 இல்லை, 5 7 35, 6 7 42 இல்லை. ஸோ அப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் n of A? n of A is 3. 1 2 3 தானே 3. What is the P of A? n of A by n of S. ஸோ அப்போ என்ன வரும் 3 by 18. ஓகேவா. நெக்ஸ்ட் let B be the event of getting prime number. எப்படி மிஸ் ப்ரைம் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ரஃப் ஒர்க் எழுதி வச்சுருக்கேன். என்னது ரஃப் ஒர்க் என்னது A ஈவெண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 7, B ஈவெண்ட் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட் ஆர் த ப்ரைம் நம்பர்ஸ். இது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது என்னது அப்படின்னா ஸோ ப்ரைம் நம்பரில் என்ன வரும் 2. ஸோ 2 இதில் இல்லை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 7க்கு அப்புறம் 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 17, 19, 23, 29, 31, 37. ஸோ தட்ஸ் ஆல் ஆர் ப்ரைம் நம்பர். ஓகேவா. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் தட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா P of B. P of B என்னது n of B by n of S. ஸோ 11 by 7 18. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B. ஏன் மிஸ் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கிறேன் ஆறுன்னு வந்தாவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் வேணும். ஸோ இதில் எது காமன் A ஈவெண்ட்டுக்கும் B ஈவெண்ட்டுக்கும் 7 is the common. That's all. 7 only is a common element. ஸோ அப்போ n of A intersection B என்னது 1. What is the P of A intersection B? n of A intersection B by n of S. So அப்போ 1 by 18. So what is the formula? P of A union B equal to P of A plus B of B minus P of A intersection B. So அப்போ ஆன்சர் என்ன வரும்
ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3/18, செகண்ட் வந்து 11/18 மைனஸ் 1/18. சப்ஸ்டியூட் பண்ண என்னது 13, 14. 14 minus 1/18. So 13/18. That's all. Any doubt? So it's one of the very easiest sum for you. So 9th sum என்ன கொடுத்துருக்கு 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails. R வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஆருக்கு முன்னாடி உள்ளது அட்மோஸ்ட் 2 tailsங்கிறது ஏ ஈவெண்ட், ஆருக்கு பின்னாடி உள்ள அட்லீஸ்ட் 2 tailsங்கிறது பி ஈவெண்ட். ஸோ அப்போ 3 coins are tossed. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிஃபோர் யூ ஹாவ் டு ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 3 coins. ஸோ 3 coins are tossed. 3 coins are tossed அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், HH எழுதுங்க, அடுத்து TT எழுதிடுங்க. அடுத்து H ஃபஸ்ட் பிளேஸில் வச்சு, அடுத்து H செகண்ட் பிளேஸில் வச்சு, H தேர்டு பிளேஸில் வச்சு, இது மட்டும் எழுதியாச்சா? இதே மட்டும் Tயை ஃபஸ்ட் பிளேஸில் வச்சு, Tயை செகண்ட் பிளேஸில் வச்சு, Tயை தேர்டு பிளேஸில் வச்சு. So sample space எழுதியாச்சு. What is the n of s? 8. So let A be the event of getting என்னது? ஸோ மிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன கொடுத்துருந்தாங்க அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எடுக்கணும்? ஆப்போசிட்டாக எடுக்கணும். ஓகேவா? அட்மோஸ்ட்டு அப்படின்னா என்னது? அதிகமாக இல்லையா? இப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? குறைவாக. இங்கே என்ன கொடுத்துருக்கு? 2 tailsன்னு கொடுத்துருக்கா? ஸோ அப்போ என்னென்ன எடுத்துக்கணும்? 2 எடுத்துக்கணும். 2க்கு பிஃபோராக 1 0. ஓகேவா? அப்போ 0 tail, 1 tail, 2 tailன்னு அர்த்தம். சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்கள். 0 tail அப்படின்னா என்னது? டெய்லே இல்லாதது, HH. 1 tail வச்சது இந்த கீழே இருக்கிற இந்த 3மே 1 tail. THH, HTH, HHT. 2 tail. 2 tailனா என்னது? இந்த மேலே இருக்கிற இந்த 3 என்னது? THH. சரிம்மா. HTT, THT, TTH. ஸோ இதை கவுண்ட் பண்ண என்ன வருது? n of A. n of A is 7. What is the P of A? n of A by n of S. ஸோ அப்போ 7/8. And let B be the event of getting என்னது? event of getting at least 2 heads. ஸோ மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? அட்மோஸ்ட்டு அப்படின்னா ஆப்போசிட்டாக 0, 1, 2ன்னு எடுத்தோம். அட்லீஸ்ட்னால் என்னது? குறைஞ்சது, அப்படி தானே தமிழில்? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு அதிகமாக. அப்போ இங்கே இருக்கிற 2 போட்டுக்கணும். 2க்கு அப்புறம் என்னது? 3. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன் மிஸ் 2, 3, 4லாம் போடலை அப்படின்னா இங்கே அதிகமாக 3 ஹெட்டு தான் இருக்குது. 3 காயின்ஸ்னால் 3 ஹெட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் 2, 3 ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 2 heads. ஸோ அப்போ 2 heads என்ன இருக்குது? சாம்பிள் ஸ்பேஸை பாருங்கள். THH, HTH, HHT. மிஸ்ஸு 2 ஹெட்டு வச்சது தான் எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா கொஷினே அதான் கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் 2 heads. அடுத்து வந்து என்னது? 3 ஹெட்டு. 3 ஹெட்டு வச்சு சாம்பிள் ஸ்பேஸில் ஒன்று தான் இருக்குது, HHH. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த n of B? 4. So what is the P of B? n of B by n of S. So அப்போ 4/8. ஓகேவா? நெக்ஸ்ட் A intersection B. ஸோ இது ரெண்டுக்குமே உள்ள காமன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து காமன் தான். பாருங்கள், இங்கே சிங்கிள் T டபுள் ஹெச், அங்கேயும் சிங்கிள் T டபுள் ஹெச் இருக்கா?
எஸ். ஸோ நான் காமனை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இட் வில் பி ஐடென்டிஃபை ஈஸிலி. ஸோ ஒன்லி. ஸோ HTH. நெக்ஸ்ட் வந்து என்னது HHT. ஸோ நானும் HHT எடுத்துக்கிறேன். HHH இங்கே இல்லை. ஓ HHH இருக்கா? ஸோ அப்போ HHH. ஓகேவா? ஸோ அப்போ வாட் ஆர் த காமன் அப்படின்னா THH, HTH, HHT, HHH. So what is the N of S? So N of S intersection B. This also 4. So what is the P of A intersection B? 4/8. இல்லையா? So what is the formula? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது 7/8, அடுத்து ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8. ஸோ ஆன்சர் இஸ் 7/8 ஆப்வியஸ்லி. ப்ளஸ் 4 மைனஸ் 4 வச்சு கேன்சல் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். எனி டவுட் இருக்கா அந்த சம்மில்? இட் இஸ் ஸோ அட்மோஸ்ட்டு அட்லீஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்மோஸ்ட் அப்படின்னா தமிழில் என்ன மீனிங்? அதிகமான அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே என்ன எடுப்போம்? ஆப்போசிட்டாக குறைவாக எடுத்துக்கணும். இங்கே 2ன்னு கொடுத்தனால 2 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 2க்கு பிஃபோராக 0, 1. அட்லீஸ்ட் அப்படின்னா தமிழ் என்னது? குறைஞ்சது. ஆனால் நம்ம என்ன எடுக்கணும்? ஆப்போசிட்டாக அதிகமாக. இந்த 2வோட அதிகமானது 3. ஏன் மிஸ் 4 எழுதலை 5 எழுதலை அப்படின்னா இங்கே 3 காயின்ஸ் 3 ஹெட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் 3 காயின்ஸ்னால் 3. தட்ஸ் ஆல். ஸோ ரிமைனிங் வந்து காமன் எடுத்து ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். 10th சம் என்ன கொடுத்துருக்கு? இந்த ப்ராபபிலிட்டி தட் எ பர்சன் வில் கெட் ஆன் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் இஸ் 3/5. ஸோ ஒரு பர்சன் வந்து வில் கெட் அ எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் வந்து 3/5 அண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் நாட் கெட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். அவர் வந்து நாட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். சரியா? நாட் கெட் அ ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். இது கெட் ஆன் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட், இது நாட் கெட் அ ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கா. வாட் இஸ் அண்ட் ஒன் மோர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கான்ட்ராக்ட். மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் அப்படின்னாவே எதை மீன் பண்ணோம்? அட்லீஸ்ட்னா எதை மீன் பண்ணோம் மிஸ்ஸு சொல்லியிருக்கேன்? A யூனியன் B. ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அட்லீஸ்ட்னால் எதை மீன் பண்ணது? A யூனியன் B. அப்போ ஏங்கிறது என்னது? எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். பிங்கிறது என்னது? ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் கெட் போத்? அப்போ போத்து அப்படின்னா ரெண்டுமே அப்படின்னா என்ன மீனிங்? ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்கான்னு மீனிங். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் மூவ் டு த சம். 10th சம் என்ன கிவனில் இருந்தாங்க? ரொம்ப ஈஸியாக இருந்தனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். வாட் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது? கெட் என்னது? எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். What is it? 3/5. ஓகேவா? ஸோ இதை மிஸ் என்ன எடுத்துக்கிறேன்? தட் இஸ் P of A equal to 3/5 and P of not get blumping contact. What is it? 5/8. That is இது எலக்ட்ரிஃபிகேஷனை ஏ ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ப்ளம்பிங் கான்ட்ராக்டை பி ஈவெண்ட்டு தான் மிஸ் எடுத்துக்கணும். பட் பார் போகிறேன். ஏன்? கொஷினில் என்ன கொடுத்துருக்கு? நாட்டுன்னு கொடுத்தனால நான் பார் போட்டிருக்கேன். 5/8. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? P of B கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? 1 minus P of B bar. ஃப்ரம் த 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த ஃபார்முலா படிக்கிறோம். அப்போ 1 minus 5/8. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? இதே இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். 8 minus 5/8. ஸோ ஆன்சர் இஸ் 3/8. திஸ் இஸ் அ P of B. ஓகேவா? ஸோ அப்போ P of B இருக்குது. நெக்ஸ்ட்டு
P of Aயும் இருக்குது. We have to and one more given இருக்குது. என்னது? P of bothன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? both question P of at least one contract. At least one contract. What is it? 5/7. இப்போ இதுக்கு என்ன மிஸ் மீனிங் அப்படின்னா P of A union B. ஏன் மிஸ்ஸு A union B போட்டுக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட்னாவே எது யூஸ் பண்ணணும்? A union B. அப்போ போத் கான்ட்ராக்ட்னா அது என்ன மிஸ் அப்படின்னா P of A intersection B. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கொஷின் அப்படின்னா P of A intersection B கேட்டிருக்காங்க. We know the formula P of A plus P of B minus P of A intersection A union B. மிஸ் A union B தானே இங்கே ஒரு A intersection B அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். A union B இங்கே இருக்கும் இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற A intersection B இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ இது தானே நமக்கு வேணும், அதனால் நான் மூவ் பண்ணி ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். ஸோ வாட் இஸ் த P of A? 3/5. What is the P of B? 3/8. What is the P of A union B? 5/7. ஸோ எல்லா டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். 5 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5 8 7. ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 5 4 2s are 7. அகெயின் 2 டேபிள் 5 2 7. அகெயின் 2 டேபிள் 5 1 7. ஸோ 5 டேபிள் 1 1 7. 7 table 1 1 1. கரெக்டாக 2 2s are 4 4 2s are 8 8 5s are 40 40 4s are 280. ஓகேவா? ஸோ அப்போ 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 280 வரும், நம்ம செக் பண்ணணும். 280 வச்சு என்ன பண்ணிக்கோங்க, 5ஆல் கட் பண்ணுங்கள். 5 5s are 25, பேலன்ஸ் 3 6. அப்போ 56ஆல் மல்டிபிள் பண்ணணும். 56 வச்சு 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 18, பேலன்ஸ் 1 15 1 16 ப்ளஸ். ஸோ இப்போ 280 8ஆல் கட் பண்ணால் 4 2s are 140. 2 2s are 70 135. ஸோ அப்போ 35 வச்சு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 15 1 10ன்னு வந்துடும். மைனஸ் 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 280 அப்படின்னா 40 தான். ஸோ ஈஸியாக போடுறேன். 4 5s are 20 0 இல்லையா? ஸோ எப்படி போட்டேன்? 280 7ஆல் கட் பண்ணுறேன். 1 7s are 4 7s are 40ன்னு எடுத்தேன். ஸோ 40 வச்சு 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 200. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 273 மைனஸ் 200/280. What is the answer? 73/280. That's all.